ஏக்கா மழை பெஞ்சாலும் வெயில் காஞ்சாலும் இந்த கோலம் மட்டும் நல்லா கலர் கலராக போட்டு விட்டுருதுமா. எப்போதான் எதுக்குது எப்போதான் போடுதுன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு சார் கோலம் போகிறதுக்குள்ள இடுப்பே விட்டு போகுது. எப்படிதான் இவ்வளோ பெரிய கோலம்லாம் உட்காந்து போடுறது தெரியல. வடியம்மா ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். எங்கள் அக்காவுக்கு வயசு ஆயிப்போச்சானு. எல்லாருக்கும் ஒரு நாள் வயசு ஆகுதா போகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்போ வந்தீங்க காசிலேருந்து? நேற்று தண்டியம்மா வந்தா நல்லா ஜாலியாக புருஷனை பொண்டாட்டியும் ஹனிமூன் சுற்றி பார்க்குற மாதிரி போய் சுற்றிட்டு வரீங்க. 10 நாள் டூர். வயசு இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு உழைக்கிறதுக்கே கரெக்டாக இருந்தது. வயசான காலத்துல தான் நாங்கள் போய் கோயில் குளம் சுற்றத்துக்கு எங்களுக்கு டைம் கிடச்சிருக்குது. அதான் 10 நாள் போய் சுற்றிட்டு வந்தோம். கொடுத்து வச்சவங்க வேணா. ஏன் நீயும் போக வேண்டியது தானே? யார் வேணான்னு சொல்லுதா? என் வீட்டில் அது 2 எடுத்துங்கண்ணா. அதுக்கு ரொம்ப நான் வீட்லேயே இருக்கலாம். ஒரே தொல்லை பண்ணுங்க. அப்படி போகிறதுனா கூட காசி ராமேஸ்வரம் அப்படியே போயிட்டு தாஜ்மஹாலாக இருக்குல்ல அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறேன். ஆனால் போவேன். இப்போ போக மாட்டேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு போவேன். போ நல்லா இருக்கு இடம்லாம். தாஜ்மஹாலில் பார்த்தீங்களா? நாங்கள் எங்கே தாஜ்மஹாலில் போனோம்? நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். பக்கத்தில் இருக்க கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம். ராமர் கோயில் புதுசாக கட்டியிருக்காங்க, அதுக்கெல்லாம் போனோம். அப்போ அங்கெல்லாம் போனீங்களா? நல்லா இருக்குல்ல கோயில். நான் டிவியில் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கறதுக்கு அதுக்கு மேலே சூப்பராக இருக்கு. என்னடி குழம்பு கைமா வந்துருக்கு? தண்ணி தானே போனா? இல்லத்தே, எங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்கள் வீட்டு குழம்பு இதை கொடு. ஐயோ உங்கள் வீட்டு குடம் இல்லை, எங்கள் வீட்டு குடம். அப்புறம் எதுக்கு இப்போ எடுத்துட்டு வந்துக்கிறேன்? ஐயோ கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொள்ளுது. எங்கள் அக்கா கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? என் கிட்ட சொல்ல மாட்டியா? தவையா சுத்துது எனக்கு வேற. இரு கூப்பிட்றேன். கோமதியா உன் தங்கச்சி கறி வந்துக்கிறாடியா? இந்த வராட்ட வரலாம். அந்த தூக்குச்சல் என்னது? எல்லாத்தையும் திக்கிட்ட சொல்லணும் போல இருக்குமா? என்னத்த கூப்பிட்டீங்க? உன் தங்கச்சி வந்திருக்கா பாரு. என்னடி? ஏக்கா நான் ரேஷன் கடைக்கு போறேன். செங்காம குழந்தை தண்ணி வரல, எனக்கு கொஞ்சம் லைன் போட்டு வைனா. என்னது லைன் போட்டு வைக்கவா? ரேஷன் கடை வேற சரியான கூட்டம் இருக்குதா. என் மாமியார் முன்னாடி காலையிலேயே போயிடுச்சு. லைன் நின்றுது. எப்படியும் வரத்துக்கு சாயங்காலத்துக்கு மேலே ஆயிடும்னு நினைக்கிறேன். லைன் போட்டு வை. வந்து நான் பிடிக்கிறதா பிடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்க. எனக்கு மட்டும் ஒரு 4 குடம் தண்ணி மட்டும் பிடிச்சி வை. என்ன ஏண்டி சாயங்காலம் ஆகாது. போயிட்டு உடனே வந்துட்டேன். எங்கள் மாமனார் கூட போனாரு. வாங்கி வந்துட்டாரா? ஐயோ எத்தனை மணிக்கு போனாரு? 3000 ரூபாய் கரும்பு அரிசி சக்கரை எல்லாமே வாங்கி வந்துட்டாரா? ஆமாம் வாங்கி வந்துட்டாரு. அப்படியே ஏண்டி போனாரு இன்னும் வரலடியே. இந்த வாண்டி பொண்ணு வேற கூட போனா. 2 பேரும் இன்னும் ஆளா காணோம். அதான் சொல்றேன். என் மேம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிச்சு. சரியான கூட்டமா எப்படியும் வரத்துக்கு நைட்டு கூட ஆகும்னு சொல்லுது. அதுக்கு தான் காலைல சோறு கூட சாப்பிடாம போயிடுச்சு. அதுக்கு சொத்து எடுத்துங்க, மதியத்துக்கு சொத்து எடுத்துங்க, சேர்த்து எடுத்துங்க 2 பேருக்கும். மதியானத்துக்கும் காலையிலுக்கும் சாப்பிட்டுட்டு காசை வாங்கின்னு வரோம் நைட்டுக்கா. உங்க வீட்டில் சமையல் ஆயிடுச்சா? இல்லடி இப்போதாடி செய்ய போறேன். செஞ்சிருந்தேன். அப்படியே உங்க மாமனாருக்கு வாங்கி எடுத்துன்னு போலான்னு பார்த்தேன். ஏன்டியா சாப்பாடுலாம் கட்டின்னு போற அளவுக்கு அவ்வளோ கூட்டமா இருக்குது? ஆமாம் சரியா கேட்டீங்க. போங்க அவங்க பாய் தலைக்காணி எல்லாமே எடுத்துன்னு போய் காலைய போனாங்களா இல்லை நைட்டே போயிட்டாங்களா தெரியல. அங்கே இருக்கிற பாய் தலைக்கான போட்டுன்னு எல்லாம் ரெடியா உட்காந்துக்காங்களாம். காலை 5 மணிக்கு போகும்போது மாமியார் சொல்லிச்சு. நைட்டே இங்கே வந்து படுத்தாங்களா இல்லை காலை வந்து பட்டாங்களா தெரியலடி. பாய் தலைக்கான போட்டுன்னு உட்காந்துருக்காங்கடி அப்படி சொல்லிச்சு. முன்னாடி அது மக்குத்து ரேஷன் கடையில் வாங்க. அந்த அரிசிக்கு இந்த சக்கரைக்கு மாதிரி கூட்டம். அரிசிக்கு சக்கரைக்கு கூட்டம் கிடையாது. 3000 ரூபாய் கொடுக்குறாங்களா அதுக்கு தான் கூட்டமே அங்கே இருக்குது. அவங்க கொடுக்கும்போதே வாங்கிக்கணும். அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன்டி அதெல்லாம் தருவாங்கடி இந்த மாசம் ஃபுல்லாக. அது எப்படி தராமல் போயிடுவாங்க? பொறுமையாக வாங்கிக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி போய் கூட்டத்தில் போய் நின்றுக்கீங்க? அவங்க மாமனார் போய் நிற்கியா? நீங்கள் மட்டும் வாங்கிக்கணும் காசு, நாங்கள் மட்டும் வாங்கக்கூடாதா? அதுக்கடி நானே போய் அவரை போய் கூட்டு வரலாம் தான் இருக்கிறேன். காலி அந்த மட்டும் வாங்கலாம் கூட்டம் வந்தால் வேணாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். போய் அவரை போய் கூட்டு வரேன். நீங்கள் வசதியானவங்க, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. உங்களுக்கு 3000 ரூபாய் பெரிய காசு கிடையாது. எங்களுக்குலாம் பொங்கலுக்கே வந்து அந்த 3000 ரூபாய் வச்சு தான் நாங்கள் ஓட்டணும்னு பார்க்குற பொங்கலையே. எங்களுக்குலாம் தேவை. ராத்திரி 12 ஆனா கூட இருந்து வாங்கிட்டு தான் வரணும். இடையே ஆம்பளைங்க தனியா பொம்பளைங்க தனியா நீ லைன் நிற்கிறாங்கண்ணாடியே. ஆம்பளைங்க கூட கம்மியாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கார நிற்க வைக்க தானே சீக்கிரமாக வாங்கி வந்துருவார்ல. எங்கள் வீட்டுக்கார எங்கள் வீட்டில் இருக்கிறாரு. அவர் எப்பயோ கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு. அவர் வேலைக்கு போகிற லீவ் போட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு வர 500 ரூபாய் 600 ரூபாய்க்கும் சூனி வச்சுக்க சொல்றியா? அதுக்கடி கூட்டம் கம்மியாக இருக்குல்ல ஜென்ஸ் கூட்டம். அதுதான் சொன்னேன். வேலைக்கு போகிற பொழப்பு கெட்டு போயிடுமே. வேலைக்கு போனாலாவது ஒரு 4 காசு வரும். அவர் நீ பட்டிட்டு என்ன பண்ணுறது? ஏன் உன் பையன் இருக்கான சின்ன பையன் அவனை எனக்கு சொல்கிறது தானே. அதுவா விளையாடி இருக்குது. கூட்டம் வர மாட்டேங்குது. ஏடியா சஞ்சயங்கரி அது சதீஷ் கூட தான் விளையாடி இருக்குது. அப்படியே பார்த்துக்கா. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வத்த லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். வீட்டில் சாப்பாடு இருக்குது. பசங்களுக்கு கொஞ்சம் போட்டு கூட மதியம் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லையா? நாங்கள் போட்டு தர மாட்டோமா? சரி நான் வர வரைக்கும் கொஞ்சம் குழந்தைங்களை பார்த்துக்க வரட்டியா? தூக்கம் வருதுன்னு சொல்லிச்சு நைட்டுக்கு. உங்கள் வீட்டில் படிக்க வச்சுக்கோ. நான் வந்து என்ன கூட்டின்னு போகிறேன். அவ்வளோ நல்லா அது ஓவர சீன் போடாத போ. ஐயோ ஊரே தரேன் நாங்கள் தான் நிற்கிது. இந்த ஊர்லேயே 2 பேர் நீங்கள் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறீங்க. மற்ற எல்லாரும் ரேஷன் கடையில் தான் இருக்கிறாங்க. சரி உங்ககிட்ட பேசினேன்னு வச்சுக்க டைம் ஆகிடும். நான் போகிறேன். அம்மையை வர காலையில் எதுவுமே சாப்பிடாம போச்சு. மேக்கப் போட்டு கேட்க முடியாது. உங்களுச்சா தெரியல. இல்லை ஒரு ஃபோன் பண்ணி பண்ணிருக்கணும். இன்னும் ஃபோன் பண்ணி என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. என்ன குடத்தை வாங்கி வெயிட்டி அந்த ரேஷன் கடை இருக்கிற இடத்துல ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி கூட விற்காது. ஒரு காப்பிட்டு கூட கிடைக்காது. நான் தான் பண்ண போகிறேன்னு தெரியல. சரி நான் வரேன். 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அங்கே அடிச்சுன்னு தருவாங்க. இன்னும் 3000 ரூபாய்னா என்ன நடக்குது தெரியலையே. எப்படி ஓடுறாப்ப எப்படியாவது இந்த மாதம் ஃபுல்லாக தருவாங்க. ரேஷன் கடையில் காசுல பொங்கல் பொருள் கரை வெள்ளமாக தருவாங்க. கரும்பு தான் காஞ்சி போயிடும். இருந்தாலும் அந்த இதில் நல்லா தான் இருக்கும். துவைக்க மட்டும் தான் காஞ்சி போயிடும். சொல்ல வச்சு கேட்காம ஓடுறா பாருங்க கூட்டத்தில் போய் நிற்கிறதுக்கு. சரி அந்த வாங்கி பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன். உங்கள் மாமனார் வர சொல்லு. அவரை போய் எவ்வளோ நேரம் ஆகுது? கூட்டமாக இருந்தால் ஒன்றும் நிற்க தேவை. வர சொல்லு. ஃபோன் பண்ணுறத பொறுமையாக வாங்கிக்கலாம். ஒன்றும் அவசரம் கிடையாது. இந்த குடத்தை துள்ளவை. அவர் வந்த பிறகு தான் இந்த செம்மண் கொஞ்சம் எடுத்துன்னு சொன்னோம். செம்மண் எடுத்து வந்து எங்கே ஓட்ட உடச்சில் இருக்குது அங்கெல்லாம் அடைச்சிட்டு இந்த பொங்கலுக்கு வேற பானை வைக்கிறதுக்கு வேற வேணும் செம்மண் அதில் உருட்டி வைக்கணும். என்னைய போக்கி கொடுத்ததுக்கு தேவையாத பொருள் எடுத்து வச்சியா? இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது பார்க்கணும். என்னென்ன தேவையாத பொருள் இருக்குன்னு பழைய பாய் காத்துக்கிற மேட்டு அந்த மாதிரி எந்த எடுத்து போட்டுக்கோ. அதுக்கப்புறம் முறங்கிறோம் என்ன வேஸ்டேஜ் பொருள் இருந்தால் போட்டுக்கோ. இந்த பிளாஸ்டிக்லாம் போட்டு கொட்டக்கூடாது. புரிஞ்சுதா?
சரிங்க அத்தை. புகி கொளுத்துறேன்னு சுற்றுச்சூழலில் மாசு பண்ணக்கூடாது. ஏற்கனவே சுவாசிக்கிறதுக்கே காற்று இல்லாமல் இருக்குது சரியா. இதில் வேறு மாசுபட்டுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் போய் சேர வேண்டியதான் சீக்கிரம் வளரும். நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருள் இருந்தா பாரு கொளுத்துறதுக்கு. அப்படி இல்லைன்னா அங்கே 3 மட்டும் சாமி மட்டும் கும்பிட்டுக்கலாம். இருக்கத்தே தேவையில்லாத பொருள் கொஞ்சம் இருக்குது, பாயிலாம் இருக்குது, அதில் போட்டு கொளுத்திடலாம். சரி எட்டு காலைல 4 மணிக்கெலாம் எழுந்து கொளுத்தணும். சரிங்க அத்தை. நாங்களாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி பழைய பொருள்லாம் ரொம்ப வேஸ்டேஜ் பொருள்லாம் நிறைய இருக்காது. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த போகி கொளுத்துக்குள்ளே ஒரு முள்ளு செடி ஒன்று இருக்கும், அதை வெட்டி எடுத்து வந்து காய வச்சு அதை கொளுத்திடுவோம். அதனால் திக்கு சூப்பராக எரியும். அந்த காலத்தில் நிறைய பொருள் வாங்க மாட்டாங்க, அதனால வேஸ்டேஜ் பொருளும் அவ்வளோ இருக்காது. இந்த காலத்தில் தான் அது இதுன்னு பார்த்து வாங்கி வீடு ஃபுல்லாக இருக்குது. அதில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேவையான பொருள் ஆகி போகுது. அதுக்காக மொத்தத்தையும் கொளுத்தி புகையை உண்டியாக்கி காற்றை மாசுபடுத்தலாமா? இயற்கையோடு ஏந்து வாழ்ந்தாதான் ஆரோக்கியம் இருக்கும். ஆமாட்டா. சரி மாதிரி ஃபோன் பண்ணி வர சொல்லு. வெயில் வேற வந்து இருக்குது, மயக்கம் கேட்க போட்டு ஊந்துட போறாரு. அதில் காசு கூட குடிக்காம போயிருக்காரு அந்த மனுஷன். யார் போக சொல்றது, சொல்ல வச்சு கேட்டதுன்னா சொல்லாம கொள்ளாம ஓடுறது அப்படியே. சரி ஃபோன் பண்ணுறத. இது தென்னை மரத்து கொஞ்சம் சாணி உரம்லாம் போட்டோன்னா நல்லா கலக்கலன்னு வளரும் சீக்கிரமாவே. பூ விடும். குருத்து வச்சுன்னா இளநீர் காய்க்கும். குருத்து விட்டு தான் இதுக்கு புட்டு சுத்தணும். ஏன் உனக்கு புட்டு சுத்தலாமா? நீயும் எங்கள் வீட்டு பொண்ணு தானே, சீக்கிரம் குருத்து விட, எல்லாருக்கும் சொல்லி செய்கிறேன். இத்தே மயக்கமா வருது. என்ன தள்ளுறாளுங்க, எங்கன்னா வரிசை நின்று தொலைகிறாளுங்களா? காலையில் அவ்வளோ சீக்கிரமா வந்தோம், வேலைக்காவல. என்னம்மா செல்லத்தாயே இங்க உட்காந்து இருக்கேன்? ஆசை உட்காந்துக்கேன். ஏமா என்னமாச்சே? பாத்தீங்களா கூட்டத்தை, எவ்வளவு கூட்டம். பாதி பேர் நம்ம ஊரே கிடையாது, இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னே தெரியல. ஏமா புதுசா இடம் வாங்கி வீடு கட்டி நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு, அதனால தான் நிறைய கூட்டம் இருக்குது. எல்லாம் காடிங்க வாங்கிருக்காங்க போல இருக்கு. முன்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்காதா? அதாம்மா புது ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எத்தே லைன்ல கூட நிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே கூட்டமா போய் நின்னா எப்படிதான் வாங்குது பொருள் கூட கொடுக்கறது, அப்புறம் கூட வாங்கிக்கலாம். 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கி போய் நேர் பண்ணனே, அதை வாங்க விட மாட்டேங்கிறாளுங்களே. நீங்க என்ன எல்லாமே வாங்கிட்டீங்களா? இல்லம்மா நானும் லைன்ல தான் நின்று இருக்கேன். இது லைனா தனியா நின்று இருக்கீங்க? நான் லைன்ல தான் பண்ணி இருந்தேன். எல்லாரும் தனியா புதுசா ஒரு லைன் போட்டு போயிருக்காங்க. இவங்க கிட்ட இன்னைக்கே காசு வாங்க முடியும்னு எனக்கு தோணல. காலையில வெள்ளனே வந்தேனே, இன்னும் காப்பி தண்ணி கூட குடிக்கல, மயக்கமா வருது எனக்கு. ஏமா நான் வேணா போய் வாங்கி வரட்டுமாமா? என்ன லைன்ல நில்லுங்க, போயிட்டு வந்தீங்கன்னா திரும்ப லைன்ல சேர்க்க மாட்டாங்க. அது கிடக்குது கழுது, அப்புறம் கூட வாங்கிப்போமா? வேணா நில்லுங்க, லைன்ல நில்லுங்க. கிட்ட வந்துட்டீங்களா, இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல வாங்கிடுவீங்க. ஏமா மயக்கமா வந்து சொல்றியம்மா, இது தண்ணியாவது குடிக்க வாங்கி வரேன். இந்த கடை பக்கத்துல ஒரு கடை கண்ணி கூட கிடையாது. ரேஷன் கடை கொண்டு வந்து காட்டுல வச்சிருக்காங்களே, தண்ணி வேணும்னா வீட்டுக்கு போய் தான் குடிக்கணும். இனிமேல் ரேஷன் கடைக்கு வர மாதிரி இருந்தா வீட்டுல இருந்து சோறு தண்ணி பாய் படுக்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடணும். இங்க வந்து எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது போல இருக்கு. எந்திரிமா நம்ம வீட்டுக்கு போலாம். எந்திரிமா. 3000 ரூபாய் பணம். ஏமா உனக்கு 3000 ரூபாய் தானே நான் தரேன் வா. என்ன அதெல்லாம் வேணாம், நான் ரேஷன் கடையில வாங்கிக்கிறேன். இந்த கூட்டத்துல நின்று எப்படி வாங்குவ நீ? என்ன மண்ணெல்லாம் கூட போடுறாங்க, எல்லாரும் கேன் வச்சு நிக்கிறாங்க. இல்லம்மா பொங்கல் பொருள் மட்டும் தான் தராங்க, எல்லாமே போறாங்க நினைச்சிட்டு எல்லாரும் கேனட் வந்துருக்காங்க, மண்ணெண்ணெய் ஊத்துறாங்க. கடைசியில சேக்கடை பக்கத்துல உட்கார வேண்டிய நிலைமை வந்துச்சு. எந்திரிமா, நீ அங்க போய் உட்காந்து எந்திரிமா, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படியே சொல்றீங்க? நாளைக்கு வேணா வந்து பாக்கலாமா? அப்பயாவது இந்த கூட்டம் குறைஞ்சிருக்குமா? நீ முதல்ல எழுந்திரி, முதல்ல வீட்டுக்கு போலாம். இந்த வயசானவங்களுக்கும் தனியா ஒரு லைன் விடக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அமுக்கி வாங்க சொன்னா எப்படி? அது ஆம்பளை லைன் தனியா பொம்பளை லைன் தனியா விட்டு வச்சிருக்காங்க. இங்க லைனா இருக்குது. அவங்களுக்கு வேலை வர மாதிரி இருந்தா வீட்டுல வந்து ஆட்டோ வச்சு கூட கூட்டிட்டு போய் அவங்க வேலையை முடிச்சுன்னு திரும்ப இட்டு வந்து வீட்டுல விடுவாங்க. இப்போ நமக்கு தானே வேலை வேண்டியது இருக்குது, அதனால நம்ம இந்த கூட்டத்துல வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. வருவாங்களே வீடு தேடியே, அப்ப பாத்துக்கிறேன். சரிம்மா நீ எந்திரிமா, பொறுமையா வா. இங்க பாருங்க, ஒழுங்கா லைன்ல நின்னாதான் இன்னைக்கு பொருள் தருவோம், இல்லைன்னா கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயினே இருப்பேன் நானு. கடையை வர மூட போறானா? லைன்ல ஒழுங்கா நின்று வாங்கினா தானே சீக்கிரமா கூட்டம் கலையும். இந்த மாதிரி கச்ச நின்றா எப்படி அவங்க பொருள் தருவாங்க? யாராவது நான் சொல்றது கேக்குறீங்களா காது கொடுத்து? ஒரு பக்கம் கேட்காத, நீ கத்தி மயக்க போட்டு தான் விடணும் பாரு. இது என்ன ரேஷன் கடையா இல்ல சந்தை கடையா? இந்த மாதிரி கூட்டமா நின்னுக்கீங்க. லேடிஸ் தனியா ஜென்ஸ் தனியா நில்லுங்க. இவன் தள்ள துண்டுலாம் கட்டின்னு கண்ணாடிலாம் போட்டு ரவுடி மாதிரி இருக்கான். ரொம்ப சாந்தமான பையன் தானே, அவனை எப்படி மாத்திட்டாங்களா? எப்ப தம்பி நீ இன்னைக்கு ஃபுல்லா கத்தினாலும் வேலைக்கு ஆகாது. உன் பேச்ச யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இங்க பாருங்கம்மா, இதே மாதிரி நீங்க பண்ணி நின்று வச்சு கடையை மூடிட்டு நான் போயிடுவாமா கம்மனே. இம்மா எல்லாரும் என்ன எங்கம்மா தள்ளின்னு போறீங்க? என்ன விடுங்க, பேண்ட் விடுங்க. ஐயோ அவுத்துருவாங்க போடுறது பேண்ட்டை. ஏற்கனவே சட்டையை அவுத்து கடைசிட்டாங்க. இங்க பாருங்கம்மா, உங்க டோக்கன் நம்பர்ல எத்தனாம் தேதி போட்டுக்கோ அன்னைக்கு தாம்மா தர முடியும். வேற தேதி போட்டுக்கோங்களா? இன்னைக்கு நிக்காதீங்க, கிளம்புங்க, வீட்டுக்கு கிளம்புங்க. நாளைக்கு தேதி போட்டுங்க, நாளைக்கு தான் வரணும். இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு நாளைக்கு 200 பேர் தான் கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் டோக்கனை. இவ்வளவு பேர் எங்க இருந்து வந்து நின்று நிக்கீங்க? இன்னைக்கான டேட் போட்டுருக்கு பார்த்தியா, அந்த டோக்கனுக்கு மட்டும்தான் இன்னைக்கு காசு பொருள் எல்லாமே தரப்படும். மற்றவங்கலாம் கிளம்பலாம் வீட்டுக்கு. நிக்கிறது வேஸ்ட் தான். ஏமா உன் டோக்கன் என்ன தேதி போட்டுக்குதா? எனக்கு வந்து இன்னும் 2 நாள் இருக்கு டோக்கன், அந்த தேதி போட்டு கொடுத்துருக்காங்க. வேஸ்டா வந்து நின்று இருக்க பத்தியா? இந்த போட்டு பாரு, இப்பதான் சொல்றேன். இன்னைக்கு டேட் போட்டுருந்தா இன்னைக்கு வாங்கலாம், வேற டேட் போட்டுருந்தா வேற நாள் வாங்க முடியும். இதை காலையிலே சொல்லியிருந்தானே நான் வீட்டுல கும்பிட்டு இருப்பேன். இவ்வளவு வாயில கொழுக்கட்டை வச்சிருந்தானு தெரியல. டேய் தம்பி, பாட்டிக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு குடியா. இன்னைக்கு டோக்கன் வச்சிருக்கீங்களா? இல்லப்பா. அப்போ போயிட்டு எப்போ உங்களுக்கு டோக்கன் டேட் போடுறாங்களோ அந்த டேட்டுக்கு வாங்க. ஏய் பாட்டியை பார்த்தா உனக்கு பாவமா தோண்டியா? லைன்ல நில்லுங்க. அம்மா இந்த வேலைக்கு வந்ததுக்கு பதில் நான் எங்கன்னா மாடு மேய்க்க போயிருக்கலாம். எங்கேயாவது மதிக்குதுங்களா? கத்தி தொண்டை தண்ணி வத்தி போச்சு. ஏமா பின்னாடி காவாலாம் இருக்குது, காவால போய் உழ போறீங்க. லைன்ல நில்லுங்க. தம்பி குடிக்க தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுப்பா. எனக்கே தண்ணி இல்லை, என் தண்ணி எல்லாரும் குடிச்சிட்டாங்க. தம்பி பொருள் எதுவுமே போடாத, நிப்பாட்டு. லைன்ல நின்னா மொட்டை பொருள் கூட கைரேகை செய்யவே இல்லையா? வயசானவங்க எதுக்கு வரீங்க? வயசானவங்க வீட்டில் இருக்க வேண்டியதானே? வீட்டில் இருக்கவங்க அனுப்பிச்சு விடுங்க, போங்க. வயசானவங்க வீட்டுக்கு போங்க. கூட்டத்தில் வந்து நின்று மயக்கம் எங்கே போட்டு வந்துட்டு அதுக்கு பழி எங்கள் மேலே போகிறதுக்கு. கைரேகை மாதிரி உங்களுக்கு விழுதா? கிளம்புங்க எல்லாரும். ஒரு காருக்கு ஒருத்தர் வந்தால் போதும். இது குடும்பத்தோட எதுக்கு வந்திருக்கீங்க?
ஏதோ சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? இது நான் பொருள் கட்சி நடக்குதுங்க. போங்க, ஒரு கார்டுக்கு ஒருத்தர் என்ன போதும், கிளம்புங்க, மற்றவங்களாம் கிளம்புங்க. எதுக்கு கூட்டம் சேர்க்குறீங்க? பக்கத்தில் காவா வேறு பார்த்து போங்க. ரேஷன் கடை எங்கே வந்து கட்டி வச்சிருக்காங்க இப்போ. டேய் தம்பி, என் கையில நல்லா விழுண்டா. அத்தா நீ ஏந்திர முதல்ல வீட்டுக்கு போலாம். போலாமா? முதல்ல ஏந்திரு. பாவி பயிலுங்க ஏமாத்திட்டானுங்களே. எத்தடி கரும்பு வாங்கியாச்சு. இவன் ஏன் வழியில உட்காந்துக்கா? ஏண்டி செல்லக்கையா? வா இருக்கிற வழியில போடி. என்னாச்சு உலக? மயக்க வர மாதிரி இருக்காமா? ஏண்டி செல்லக்கையா?